அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை விசாரித்து அவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் தேவன் கீர்த்தி உண்டாக உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சி வர நீ அவருக்கு பெருமை தேடுற ஆளாக இருக்கணும். அவர் உன்னை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருப்பார். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். தேவனை தன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுகிற, அணைத்துக் கொள்ளுகிற, பற்றி கொள்ளுகிற மனதை பற்றி சொல்லுகிறது. அந்த ஆளை தேவன் கனப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி எதிர்பார்த்திருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. தேவனை எதிர்பார்த்திருக்கிற நபர், தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனுஷன், அவனை பாதுகாத்துக் கொள்ளுகிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களை அவர் பாதுகாக்கிறவர். தேவனை கனப்படுத்துகிறவனை அவர் கனப்படுத்துகிறார். தேவனை மகிமைப்படுத்து, மேன்மைப்படுத்து, மனதார துதிச்சு பழகணும். எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த தான் தேவன் தெரிந்து கொண்டார். தேவ ஜனங்கள், நீங்கள் போனா தேவனுக்கு மகிமை, நீங்க தங்கி இருந்தா மகிமை, நீங்க இருக்கிற வீட்டில் மகிமை. தேவ பிரசன்னத்தை நீங்க சுமக்கிற ஆளா இருந்தா, நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற வியாதி கோணாக ஆரம்பிக்கும். தேவனை சுமக்கிறவனுடைய உள்ளங்கால் மேலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்து வேகமாய் சென்று கொண்டிருந்த கரை புரண்டு ஓடின யோர்தானுடைய ஓரத்தில் பட்டதுதான் தெரியும். வெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று மேலே இருந்து ஓடி வந்தது. இவன் கால் வச்ச உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சவால் விடுகிற அநேக சக்திகள் இன்றைக்கு தேவனோடு இணைந்து நீ அதன் மேல் உன்னுடைய வார்த்தை அப்ளை செய், உன்னுடைய வார்த்தை வசதி. இப்பவே நிக்கையா, உன் பிரச்சனை இன்றைக்கே நின்றது, உன் போர் இன்றைக்கே முடிந்தது, உன் பிரச்சனைக்கு இன்றைக்கு முடிவு உண்டாயிற்று. உன் காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நியந்திரிக்கிறார். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாரானுக்கு அடுத்து ஆதாம் ஒரு வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. Oh, wonderful presence of God. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவ பிரசன்னம் இவனுடைய காலில் இருக்கு. நீ கால் வைக்கிற இடம் உனக்கு சொந்தம்னு சொன்னார். அங்க பிசாசு ஆட முடியாது. நீ சஞ்சரிக்கிற உன் வீடு உனக்கு கீழே தான் இருக்கும். நீ வேலை செய்யற இடம் உனக்கு கண்ட்ரோல தான் இருக்கும். நீ நடமாடுகிற இடம் உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பிசாசங்க நடமாட முடியாது. பிசாசங்க நடமாட முடியாது. பிசாசனுடைய வேலை சைட்ல நடமாட முடியாது. பிசாசனுடைய போக்கில் வரத்தில் நடமாட முடியாது. உன் வீட்டுல சாத்தான் நடமாட முடியாது. உன் பாதம் வைக்கப்பட்ட இடத்துல ஓடி வருகிறவைகள் நின்றது. நெருக்கட்டு இன்னைக்கு ஓடுறதெல்லாம் நெருக்கட்டு. இன்னைக்கு உனக்கு எதிராக ஓடி வர்றது நிக்கணும். உனக்கு எதிராக ஓடி வருகிறவைகள் நின்று போக வேண்டும். தேவ பிரசன்னத்தில் எல்லாம் ஓட முடியாது, அது நின்று தான் ஆகணும். அல்லேலூயா. நிக்க சொல்லு, நீ சொல்லு, இது தேவ பிரசன்னம். நீ நில்லு, வெயிட் பண்ணு. உனக்கு வேற ரூட் இருக்கு, ஏன் ரூட்டை கிராஸ் பண்ணாத. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு எதிராக வருகிற வாதைகளை கர்த்தனை திருப்பி அனுப்புகிறார். பிசாசனுடைய ஆட்சிகள், பிசாசனுடைய ஆவிகள், பிசாசனுடைய துரைத்தனங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க நீ அனுமதிக்க கூடாது. உன் பாதத்துக்கு விலை உண்டு. உன் பாதத்தில் தேவ மகிமை உண்டு. உன் காலில் தேவ பிரசன்னம் உண்டு. நீ நிற்கிற இடத்துல மகிமை உண்டு. தேவனுடைய மகிமையில நீ நிற்கிறாய். தேவ பிரசன்னத்தில் நிற்கிறீங்க. நீங்க இருந்தா நடந்தா, பவுல் சொன்னா, நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் பாருங்க, எப்பொழுதும் வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா. உங்களுடைய சரிதை புஸ்தகத்துல தோல்வி என்கிற பேஜ் அங்க இருக்கக்கூடாது. எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசல்
அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க போனா அவரை பத்தி அறிவு வரும். அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் வாசனை வருது. அல்லேலூயா. எங்களை அங்கீகரிக்கிறவங்களுக்குள்ளேயும் எங்களை குறித்த வாசனை கிறிஸ்துவை பற்றி வெளிப்படும் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களை பற்றி உங்களை அங்கீகரிக்கிறவங்களா இருப்பாங்க, உங்களை நிராகரிக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை சிநேகிக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை பகைக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை ஒத்துக்கொள்ளுங்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாமே இந்த பூமியில இருந்துகிட்டு தான் இருக்கும். தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். அங்க சொல்றாரு, ரட்சிக்கப்படுறவனும் இருப்பான், கெட்டு போறவனும் இருப்பான். இவன் பெர்ஃப்யூம் நடந்து போற இடத்துல பவுல் சொல்றார், நாங்கள் வாசனை வீசுகிறவர்கள். நாங்க போற இடத்துல கெட்டு போறவன் இருக்கிறான், ரட்சிக்கப்படுறவன் இருக்கிறான். பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், மரண வாசனை, கெட்டு போறவனுக்கு நாம் மரண வாசனையாகத்தான் இருப்பேன். ரட்சிக்கப்படுவதற்கோ ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. ஒரே பெர்ஃப்யூம், ரெண்டு வாசனை. ஏன் மக்கள் ரெண்டு விதம். ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஆசீர்வாதம், நிராகரிக்கிறவனுக்கு அது சாபமும் தீமையுமாயிருக்கும். இயேசு தன்னை அங்கீகரித்துக் கொள்ளாத பட்டணங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொண்டார். கொரோசினே, உனக்கு ஐயோ என்று சொன்னார். கேடு வரும், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியல என்று தன்னுடைய ஜனத்தின் பட்டணத்தை பார்த்து சொன்னார். கப்பர்நகூமை பார்த்து சொன்னார், வானபரியந்தம் நீ உயர்த்தப்பட்ட, நீ பாதாள பரியந்தம் தாழ்ந்து போன்னு சொன்னார். காரணம், வாசனையை ஏற்றுக்கொள்ளாதவன், ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை ஏற்றுக்கொள்ளாதவன் நிச்சயமா கட்டுவான். நீங்க தான் அந்த வாசனை. ஜீவனுக்கு ஏதுவான வாசனையும் கெட்டு போறவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனை. உங்ககிட்ட இருந்து ரெண்டு வாசனையும் புறப்படுது. ஹல்லேலூயா. நீங்க ஜனங்களை விடுவிக்க, ரட்சிக்க நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் சிதறுண்டு போயிருந்தீங்க. ஒரு காலத்தில் மப்பும் மந்தாரமான சூழ்நிலை உங்களை பல இடத்துல பிரிந்து போக பண்ணிட்டு, இடறி போக பண்ணிட்டு, தேவன் அங்கிருந்து உங்களை கூட்டி சேர்த்தார், தன்னோட சேர்த்தார். இப்போ அவரை அறிகிற வாசனை உங்களிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். இனி நீ நிந்தையோடு இருப்பதில்லை, நீ இனி அவமானத்தை சுமப்பதில்லை, உன்னை நிந்திக்கிற சத்துருவுக்கு நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன்னுடைய நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லுகிறார். நீ சுமந்து வந்த தீமைகளை இன்றைக்கு புரட்டி போட்டார். நீ சுமந்து வந்த எல்லா விதமான அந்நிய வல்லமைகளை புரட்டி போட்டார். எகிப்தின் நிந்தைகளை புரட்டி போட்டார். உன்னை நிந்திப்பதற்கு காரணமாய் இருந்த அநேக காரியங்களை தேவன் உன்னை விட்டு புரட்டி போட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். உங்க ஒருத்தர் மேல இருக்க கூடாது பிசாசின் ஆதிக்கம். உன்னை நிந்திப்பதற்கு ஏதுவாய், தேவனுக்கு நிந்தை உண்டு பண்ணுவதற்கு ஏதுவாய், உன்மேல் கிரியை செய்கிற எல்லா விதமான நிந்தைக்கு ஏதுவான பழைய மனுஷனை புரட்டி போடு. பழைய மனுஷனை புரட்டி போடு. பழைய மனுஷன் செய்களை களைந்து போடு. பழைய மனுஷனுடைய செய்களை களைந்து போடு. துன்மார்க்க கிரிகளை களைந்து போடு. பொல்லாப்பை களைந்து போடு. அவபக்தியை களைந்து போடு. மாமிச இச்சைகளை விட்டு விலகி ஓடு. களைந்து போடு. நெருக்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி போடு இயேசுவின் நாமத்தில். உங்க வாயின் வார்த்தைகளால் புரட்டி போடு. நீ சுமந்த வியாதியை புரட்டி போடு. சுகரை சுமக்கிற சரி நீங்க இருக்கா? இன்னைக்கோடு அதை புரட்டி போடணும். யாருக்குள்ள சுகர் இருக்கு? இயேசுவின் நாமத்தில் புரண்டு போகட்டும். பிரஷர் வாதைகள் புரட்டி போடு. கொலஸ்ட்ரால் புரட்டி போடு. வாதைகள் வியாதிகள் புரட்டப்பட்டு போ. நிந்தை நீ சுமக்க கூடாது. எகிப்தின் நிந்தை ஓமன் இருக்க கூடாது. நீ புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டியவன். கடன் என்கிற நிந்தை புரட்டி போடு. கடன் என்கிற நிந்தை புரட்டி போடு. போடையா, சொல்லு சொல்லு. உன் பிள்ளை உனக்கு நிந்தைய வெட்கத்தை ஏற்படுத்துகிறான். அவன் கிரியை செய்கிற ஆவியை புரட்டி போடு. இயேசுவின் நாம ஜனத்தை விட்டு பிசாசு புரட்டி போடு. உங்க வாழ்க்கை இருக்கிற புரட்டி போடு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உனக்கு நிந்தை உண்டு பண்ணுகிற அந்நிய ஆட்சியை நசன இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடு. இயேசுவின் நாமத்தில் புரட்டப்பட்டு போகட்டும். நிந்தை 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 உன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் அறிந்தார்களானால்
அது உனக்கு நிந்தையை உருவாக்கும். அப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை இன்னைக்கு உன்னை விட்டு புரட்டி போடுகிறார். நீ வியாதியா இருப்பது தேவனுக்கு நிந்தை, நீ சுகர் பேஷண்டா இருப்ப தேவனுக்கு நிந்தை, நீ வாத கோளாறோடு இருப்ப தேவனுக்கு நிந்தை, நீ இருதய பலவீனத்தோடு இருப்பது தேவனுக்கு நிந்தை. இன்னைக்கு அதெல்லாம் புரட்டி போடப்படட்டும். நீ கடனோடு இருப்பது, கடனோடு கை கட்டி நிற்பது தேவனுக்கு நிந்தை. கடன் என்கிற பாரம் புரட்டப்பட்டு போகட்டும். சாபத்தோடு இருப்பது தேவனுக்கு நிந்தை. இன்றைக்கு பரம்பரை பரம்பரையாய் பின்தொடர்ந்து வருகிற சாபங்களை கர்த்தர் புரட்டி போடுகிறார். இயேசுவினால் புரட்டி போடப்படட்டும். பிசாசுவின் அடிமை கொள்ளக்கூடாது. அவன் முகம் இன்னைக்கு முறித்து போடப்படட்டும். உங்களை சொல்லப்பட்ட பழிச்சொல்களை கர்த்தர் இன்னைக்கு புரட்டி போடுகிறார். மனுஷனே, உன்னைக்கு சொல்லப்பட்ட அவகீர்த்தியான வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு உன்னை விட்டு புரட்டி போடுகிறார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியே, உன் கூடாரத்தின் மேல் வந்த நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாறுதலை தருகிறார். நீங்க அதை புரட்டி போடணும். உங்க பங்கு. படுக்கை எடுடா நடனா நடந்திருக்கணும். ஹல்லேலூயா. டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. பாஸ்டர், நீங்க அதை சொன்னீங்க மந்திரவாத பில்லி சூன்யத்தை வேரோட பிடுங்கி எடுக்கிறாருன்னு. அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்குனேன். அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு பெரிய மரம் மாதிரி ஒன்று வேரோட பிடுங்கி ஒரு ஆள் தூக்கி வீசுது. அன்னைக்கு நைட்டு நான் பார்த்தேன். அன்னைக்கோடு எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கத்தை ஆகணியை கொண்டு வருகிற சத்துரு அன்னைக்கே போயிட்டு சொல்றதை கேட்கும்போது உனக்குள்ளது வரணும். உன்னை நிந்தைக்குரிய பாத்திரமா மாற்றுகிற சத்துருக்கு இடம் கொடுக்காத. அதை நீ புரட்டி போடு. இன்னைக்கு புரண்டு போகட்டும். கர்த்தர் எகிப்தின் நிந்தையை உன் மேல வைக்கல, உன் மேல புகழ்ச்சியை வைத்தார், உன் மேல ஆசீர்வாதத்தை வைத்தார். உன் தகப்ப சுமந்த சாபத்தை வைக்கல, முற்பிதாக்கள் சுமந்த சாபத்தை தேவன் வைக்கல, அந்நியன் போட்ட சாபத்தை உன் மேல வைக்கல, என் ஊழியக்கார வச்ச சாபத்தை வைக்கல உன் மேல, அந்நியனுடைய வார்த்தைகளை உன் மேல வைக்கல, உன்னை வெறுக்கிற மனுஷர்கள் மனுஷிகள் வசனித்த வார்த்தைகளை வைக்கல. உன்னை எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறது அவர் விரும்பாம அடிமைத்தனத்தை பார்த்து சொன்னாரு. என் நன்மை பிள்ளைகளுடைய நன்மைகளை நீ வைக்கக்கூடாது, அடகு வச்சிட்டு கூடாது, கொடுத்துருனார். ஹல்லேலூயா. கொடுத்துரு. நீ அடகுக்கு விற்கப்பட்டவன்ல, நீ கிரயத்துக்கு கொடுக்கப்பட்ட நபர் இல்ல. இயேசு ரத்தம் கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறார். அதனால கொடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு உனக்காக கிரயம் செலுத்தப்பட்டது. சிலுவையில் சிந்தப்பட்ட தேவாதி தேவனுடைய ரத்தம் உனக்காக இன்னைக்கு நன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் உனக்காக கொடுக்கப்பட்டது. இனி உன்னை சாத்த அடிமை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. உன்னை அவன் வைத்திருக்கவே முடியாது. நீ இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நபர், இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட நபர். இனி வைத்திருக்க முடியாது. அதான் சொல்லுகிறார், வைத்திராதே, வைத்திராதே. எகிப்தின் நிந்தையின் கீழ் வைக்கப்பட வேண்டிய நபர் அல்ல நீ. நீ அந்நியனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டிய நபர் அல்ல. தேவனுடைய மகிமையாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக தேவனுக்கு பெருமை சேர்க்கும் நபராய் தேவனுடைய மாற்றி இருக்கிறார். தேவன் மகிமைப்படத்தக்கதாக, தேவன் உன் நிமித்தம் உன் வழியாக கலிகூறத்தக்கதாக உன்னுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, மகிமை பெருமைப்படுத்தும்படி, கீர்த்தி வர்றதுக்கு, அவருக்கு புகழ்ச்சி வர்றதுக்கு, அவருக்கு மகிமை வரணும். நீ இந்த உலகத்துல வாழ்ந்தாலே, நடந்தாலே, இருந்தாலே, வாய் திறந்தாலே, பேசினாலே, போனாலே, பார்த்தாலே மகிமை வரணும். யா பிசாசு உன் முகத்தை பார்க்க கூடாது. நீ கடந்து போகிற வழியில எந்த பாகாலின் ஆவிகளும் செயல்படக்கூடாது. செயல்படுதாயா? பாகாலின் ஆவி உள்ள இருக்கா? வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ மகிமைப்படுத்த வேண்டிய நபர். பிதாவுக்கு மகிமை வரணும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை புகழ்ந்துரைப்பதற்காக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, நீங்கள் பெற்ற வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க, அதாவது உங்களை அடிமை கொண்ட இடத்திலிருந்து தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தாரே அந்த தயை உன்னை எந்த அந்நியன் வசமும் வைத்திராதபடி, பாவத்தின் கீழ் வைத்திராதபடி. பாவத்துக்கு உயிர் உண்டுங்க. அதை பார்த்து சொன்னா வைத்திராத. பரலோகத்து போடுமா? பாவியை நீதிமானாக்குகிறவர். அவரை சந்திச்சிருக்கணும், அவர்கிட்ட போகணும். அவர் தான் உன்னை எபிலிட்டி ஆக்குறவர், அவர் தான் உனக்கு அந்தஸ்து தருகிறவர், அவர் தான் உன்னை மாற்றுகிறவர், அவர் தான் உன் இருதயத்தை புதிதாக்குகிறவர்,
அவர் தான் உன் ஆவியை புதிதாக்குறவர். He renew your spirit. பழைய ஆவியோட வேத பிரமாணத்தை கை கொள்ளல, புதிய ஆவி, உள்ளத்தில் புதிய ஆவி. பழைய மனுஷனை களையணும், அவர் தான் களைவார், அவர் தான் புதுசா வைப்பார், பழசை எடுப்பார். அந்த பழசை எடுத்தனால அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார், புதுசை வைக்கிறனால அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், புதுசை வைக்க எழுப்பப்பட்டார், பழசை எடுக்க சிலுவையில் அறையப்பட்டார். பழசை மாத்துகிறவர் அவர், புதுசையும் தருகிறவர் அவர். அவரை சந்திக்காத எந்த பாவியும் நீதிமானாகிறதில்லை. வேதம் சொல்லுகிற ஸ்திரீனிடத்தில் பிறந்த எவனும் நீதிமான் அல்ல. அவன் நல்லவ செஞ்சானோ கெட்ட செஞ்சானோ. எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க, அது யாருக்கும் சர்டிபிகேட் கிடையாது. இங்க எழுதி இருக்கிறது, ஒருவன் கிரியை எந்த நற்கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாய் ஆக்கிரிடத்தில் அவனுடைய உள்ளம் பற்றுதல் கொள்ளுமானால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால். அப்படிப்பட்டவன் தான் தேவனை சுமக்கிற திராணி உள்ளவன். அப்படிப்பட்டவன் தான் தேவனுக்கு புகழ்ச்சியா வாழ முடியும். தேவன் என்னை நீதிமானை மாற்றினார், நான் பாவியா இருந்தவன். அதுதான் என்னுடைய சாட்சி. அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொன்னார், அவரை பத்தி இப்படி சொன்னார், நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்கிட்ட குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்திருக்க சொன்னார். ஆனால் திரும்ப சொன்னார், நான் பாவிகளில் பிரதான பாவி. இப்படி ஒருத்தன் தன்னை பார்த்தாதான் அவனுக்கு இயேசு தென்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பரலோகத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வந்து கஷ்டப்பட்டது, அவர் எல்லா மகிமையும் துறந்து அடிமையாய் இந்த பூமியிலே வந்து பலி ஆடாய் மாறினது காரணம் என்ன? நம்ம என்ன வயல் வாசித்து ஜெர்மனி நடப்போம், அதுக்கு அவர் இவ்வளவு பாடுபட்டார். அவர் கொண்டு வந்த மகிமை, தேவ மகிமை, அதை உனக்கு தர, அதை நீ வாங்கி இருக்கணும். ஏன்? தேவன் மகிமை உள்ளவனாக ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த மகிமையை சாத்தான் தன் தந்திரத்தினாலே திருடி போட்டான். அவன் இழந்த மகிமையை பிந்தின ஆதாமாகி இயேசு வழியாக கொண்டு வந்தார். அவர் கொடுக்கிற அந்த தேவ ஆவியின் பிரசன்னத்தினால் வருகிற மகிமை, அல்லது மகிமை என்றால் அழகு அல்லது அந்தஸ்து அல்லது தேவனுடைய சாயல் அல்லது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய இமேஜ், த இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் காட், இதெல்லாம் தேவ ஆவியில் இருக்கு. அந்த மகிமையை இயேசு நமக்கு தருகிறார். அதை ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு வேணும் நடக்கணும். அல்லேலூயா. தரித்து கொள்ளாவிட்டால் நிர்வாணிகளாய் காணப்படும். சபையை சொல்லும் அப்படின்னா சொல்றார், நீ நிர்வாணியாய் இருந்தும் உனக்கு ஒரு குறைமையில நீ சொல்ற, நீ வாங்கி தரிக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு காத்திருந்து தரிச்சாதான் கிடைக்கும். அநேகர் வஸ்திரம் தரிச்சிருக்கிறீங்க, தேவ மகிமை தரிக்காத நிர்வாணிகள். ஆனா இன்னைக்கு இங்க வந்து கர்த்தர் உங்களை போர்த்தி விடுறார். அல்லேலூயா. உங்களை போர்த்தி விடுகிறார். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ உங்களை போர்த்துறார். நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணினா கிடைக்கவே கிடைக்காது. தேவன் என்னை உங்களை தகுதிப்படுத்துகிறார். தேவன் உங்களை தமக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொண்டார். நீங்கள் இந்த பூமியில இருக்கும் நாளெல்லாம் அவர் உங்களுக்கு செய்த நன்மை, அவர் செய்த புண்ணியம், அவர் உங்களை விடுவித்தது, அவர் உங்களுக்காக பரிகாரம் ஆனது, அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது, அவர் உங்களுக்காக தேடி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யமாகிய நிலையான வீடு, இவை அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டு இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களால் அநேகர் வெளிச்சம் பெற்று தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேணும். அதுக்காக தெரிந்து கொண்டார். இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்றார், நீ மலைக்கு மேல இருக்கிற பட்டணம், ஒரு மலைக்கு மேல இருக்கிற பட்டணம், சிட்டி, அது எப்படி? அப்படி நீங்கள் இருக்கிறீர்கள். மலைக்கு மேல இருக்கிற பட்டணமாய் உங்களை மற்றவர்கள் காண வேண்டும். அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை காணணும். உன் கிரியைகள் எப்படி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எல்லோருடைய கண்களுக்கும் மத்தியிலே மேன்மையாய் தென்படுமோ, அதுபோல நீங்க தேவனுக்கு புகழ்ச்சியாக மகிமையாக நீங்கள் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பட்டணம் போல. அல்லேலூயா. பட்டணம் போல எல்லா வசதியும் உள்ள ஆளு, எல்லா சம்பத்தும் உள்ள நபர், எல்லா நன்மை நிறைந்த நபர், எல்லா ஆஸ்தியும் ஆசீர்வாதம் உள்ள நபர், எல்லா செல்வமும் செழிக்கிற நபர், எல்லா தேவ பிரசன்னமும் உள்ள நபர், தேவ ஈவுகளும் கிருபைகளும் நன்மைகளும் தாளந்துகளும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அபிஷேகமும் உள்ள நபர். நீங்கள் ஒரு பட்டணம். கர்த்தர் உன்னை பட்டணமாய் பார்க்கிறார். தேவனை
மேன்மைப்படுத்துகிற, தேவனுக்கு புகழ்ச்சி தேடுகிற நபர். தேவன் உங்களை மகிமையாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தேடி கண்டுபிடித்தார். நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்க, எப்படி மலைக்கு மேலே இருக்கிற பட்டணம் அனைவருடைய கண்களுக்கு மத்தியில் ஆச்சரியமாய் ஜொலிக்கிறதாய் காணப்படுமோ, எல்லோருடைய கண்களுக்கு அது மறைந்திருப்பதே இல்லை. உங்கள் கிரியைகளும் மறைந்திராது, உங்களுடைய சாட்சி மறைந்திராது, உங்கள் வாழ்க்கை மறைந்திராது. உங்களை நிச்சயமாய் அநேக நன்மையாக கண்டடைவார்கள், ஆசீர்வாதமாக கண்டுபிடிப்பார்கள். உங்களை அநேகர் தேடி வருவாங்க, உங்களை அநேகர் தேடுவாங்க. அநேகருக்கு நீங்க தேவை, அநேகர் நீங்க வழி நடத்துகிற நபராக இருப்பீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை மலையில் இருக்கிற பட்டணமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். மனுஷர் இவ்விதமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும்போது உங்களின் நிமித்தமாக பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும், தேவனுக்கு மகிமை உண்டாகும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுக்கு மகிமை, நீ செல்வத்தோடு இருப்பது மகிமை, நீ ஜெயமுள்ளவராய் இருப்பது மகிமை, நீ அபிஷேகத்தோடு இருப்பது மகிமை, ஆவியிலே ஆராதித்து வாழ்வது தேவனுக்கு மகிமை, அந்தஸ்தை பெற்றிருப்பது தேவனுக்கு மகிமை. நீ எகிப்தின் நிந்தையோடு இருப்பதல்ல, தேவனுடைய மந்தையில் இருப்பது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருப்பதல்ல, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் தேவனோடு இருப்பது. நீ தேவனாகிய கண்மலையின் மேல் பட்டணமாய் இருக்கிற நபர். தேவனுடைய சுமக்கிறார், தேவனில் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். நீ உயர்த்தி வைக்கப்பட்ட பட்டணம், தேவனுடைய நகரம். You are the city of God, holy city. நீ பரிசுத்த பட்டணம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை பரலோகத்தில் இறங்கி வருகிற பட்டணமாகத்தான் பார்த்தார். அது ஒரு மனவாட்டியாக இருந்தது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் உங்களை தேவ மகிமையினால் அலங்கரிக்கப்பட்ட பட்டணமா பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க குறைவா பார்க்காதீங்கம்மா. பெரும் படை போகிறது, ஒரு தேசமே போகுதியோ, எங்க பின்னால நாடுகள் உண்டு. அல்லேலூயா. தனி மனுஷன் அல்ல, கவர்மெண்டே உண்டு. அல்லேலூயா. உங்க மேல ராஜ்யம் உண்டு. நீங்க தனி ஆள் அல்ல, தேவனுடைய அரசு உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் ஒரு பட்டணமாய் இருக்கிறீர்கள். உங்களை கண்டு மனுஷர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இனி நிந்தையோடு நடக்கக்கூடாது, இனி நீ பலவீனத்தோடே இருக்கக்கூடாது, இனி நீ பாவத்தோடே இருக்கக்கூடாது, இனி அறியாமையிலேயே இருக்கக்கூடாது, இனி சாதாரண மனிதனை போன்ற துர்க்கிரியைகள் உன்னிலே இருக்கக்கூடாது, துன்மார்க்கம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, அவபக்தி இருக்கக்கூடாது, மாமிச இச்சையை தேடி ஓடுற நபராக இருக்கக்கூடாது. உலகத்து மனுஷனை போல் அந்நியருடைய மனைவியை தேடுறாளா இருக்காத, அந்நிய புருஷன் நாடுற நபராயிராது. கர்த்தருக்கு புகழ்ச்சியாயிரு. அது உலகத்தின் நிந்தை, உலகத்தின் நிந்தையை உன்னை விட்டு புரட்டி போட்டார். எகிப்தின் நிந்தை உன்னை விட்டு இன்றைக்கு புரட்டி போட்டார். நீ இதுவரை எப்படி வேணாலும் இருக்கலாம், இனி நீ நிந்தையோடு இருக்கக்கூடாது. தேவன் உன்னை ஒரு அடாப்ஷன் சைல்டாக, உன்னை ஒரு சுவிகார புத்திரனாய் சேர்த்து விட்டார். இன்று சேர்த்தாரியா, நீ நன்மை செஞ்சதுனால இல்ல, நான் இன்னும் நல்ல செய்யலையே, அதை வச்சு தேவன் உன்னை சேர்க்கல. only faith, உன்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு சின்ன விசுவாசம். விசுவாசம் என்றாலே மனக்கண் தேவனை ஒட்டி கொள்ளுகிறது. இந்த கண் இதை பார்க்குது, இந்த கண் இந்த பொருளை பார்க்குது, இந்த பொருளோடு ஈடுபடுது, அதுக்கு பேர் தான் பார்வை. அது போல விசுவாசம் என்பது தேவனோடு ஈடுபடுதல். நீ இப்ப தேவனோடு ஈடுபடுகிற இது மட்டும் போதும். உன்னை தலைகீழாய் மாற்றுகிறவன் தனி மனிதனே, உன்னை பட்டணமாய் தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு பலனாயிருக்கு. நீங்கள் தேவ பலத்தோடு இருக்கிறீர்கள், தேவனை சுமக்கிற நபராக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களை அற்பமான நபராக பாராமல் நீ தேடப்பட வேண்டிய நபர். தேவன் உன்னை விலையேறப்பெற்ற நபராய் பார்த்தபடியினால் அவர் உன்னை தேடுகிறார். இன்றைக்கு நீ விலையேறப்பெற்ற நபராய் காணப்படுகிறபடியினால் அவர் உன்னை தேடி கண்டுபிடித்தார். அவர் உன்னை தேடி கண்டுபிடித்தார். உனக்கு மதிப்புண்டு, உனக்கு கனம் உண்டு, உனக்கு நிந்தையை தேவன் தரவில்லை, உன்னை நிந்தைக்குரிய பாத்திரமாய் தேவன் வைக்கவில்லை. உன்னை அநேகர் புறக்கணித்தார்கள். வாலிபனே, உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள். அநேகருக்கு நீ ஆகாத கல். இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் ஏற்படுத்தி அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றப்படுகிறவர். உன்னை அநேக ஜாதிகள் காத்திருந்து தனி இறங்குவது போல் நீ அவர்கள் மேல் இறங்குவாய். நீ அநேகருக்கு மகிமையாய் இருப்பாய். என் நாமத்து நிமித்தம் உன்னுடைய கொம்பு உயரும், என் நாமத்து நிமித்தம் உன்னுடைய கொம்பு உயரும். நிந்தை உன்னை விட்டு விழுந்து போயிற்று, நிந்தை உன்னை விட்டு விழ பண்ணப்பட்டது. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரசன்னம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கடந்து வந்து அதிசயத்தை செய்வதாக
ஆவியானவர் கொடுக்கிற பரிபூர்ணமான பரிகாரம் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ஐயா. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மேல் படிப்புகள் படித்து எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் அனைவர் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஆதரிக்கிற தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு அனைவர் மேலும் இன்னைக்கு கடந்து வரட்டும். வியாதிகள் பலவீனத்தின் நிமித்தம் சோர்ந்து போன ஒவ்வொரு சரீரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவரின் பொழுது திடப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணி, திடப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணி, சரீரங்களை கர்த்தருடைய வல்லமை, நரம்புகளை கர்த்தருடைய வல்லமை, நரம்பு மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற சூனிய கட்டுகள் உடைவதாக. நரம்பு மண்டலை கட்டி இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் அழிக்கப்படட்டும். மனதை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் மாறி போகட்டும். வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், தீமைகள் மாறட்டும், வீடுகள் கட்டப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். எல்லாவித நன்மைகளுக்கு வரமான கட்டுகள் மாறட்டும். வீட்டை விட்டு சமாதான கேடுகள் மாறட்டும். குடும்பத்தில் உள்ள கலகங்கள் மாறட்டும். குடும்பத்தின் கலக்கங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள் மாறட்டும். போராட்டங்கள் மாறட்டும். நன்மைகளுக்கு தடைகள் மாறுவதாக. எல்லா கண்ணீர் வடிக்க வைக்கிற பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர். தேவனுடைய வல்லமை அனைவர் மேலும் இன்னைக்கு ஆசீர்வாதம் உண்டாக கிரியை செய்வதாக. அனைவரை புதிதாக்கி மனதை புதிதாக்கி சோர்வுகள் எல்லாம் மாற்றுகிற தேவன், கிருபையுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறவர். ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய ஜனத்தின் மேல் தோய்ந்து போன உள்ளங்களை திடப்படுத்தி, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி, பலவீனப்பட்ட சரீரங்களை பலப்படுத்தி, வியாதிகள் அனைத்தையும் மாற்றி, வியாதிகள் மாறி, குடும்ப சமாதானம் செயற்பட்டு, எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகி, செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு, சாபங்கள் மாறி, செய்கிற கிரிகளை தடை பண்ணுகிற தீமையான கட்டுகள், சூனிய கட்டுகள், சாப கட்டுகள் அனைத்தையும் சங்காரம் பண்ணி அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. தடைகள் அழிந்து போவதாக சொல்லி, தடைகள் அழிந்து போவதாக, தடைகள் அழிந்து போவதாக, கட்டுகள் அழிந்து போவதாக, வியாதிகள் மாறி போவதாக, வேதனை மாறி போவதாக. எலும்புகளில் வல்லமை இறங்கட்டும். ஸ்பைனல் கார்டில் வல்லமை இறங்கட்டும். ஸ்பைனல் கார்டில் வல்லமை இறங்கட்டும். இருதய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வாதைகளை அழித்து மாற்றி, புத்தி கட்டுகிற அந்தகாரத்தை அழித்து மாற்றி, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவிகளை சங்கரித்து, திரும்ப திரும்ப விபத்தை உண்டு பண்ணி, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், விபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி சங்காரம் பண்ணி, தற்கொலை ஆவிகளை சங்கரித்து, பலவிதமான பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவிகளை வாழ்க்கையின் அனைத்து பகுதியை விட்டு மாற்றி, கஷ்ட நஷ்டங்களை விட்டு மாற்றி, எல்லாவற்றிலும் மேன்மை செய்து ஆவியை கையெடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு தோளிலும் மாறுதல், சதையிலே மாறுதல், தசைகளிலே மாறுதல், நரம்புகளிலே மாறுதல், இரத்தத்திலே மாறுதல், இரத்தத்தை புதிதாக்கி, இரத்தத்தை புதிதாக்கி, இரத்தத்தை புதிதாக்கி, கொலஸ்ட்ரால் இல்லாமல், சுகர் இல்லாமல் நார்மலாகி, கொலஸ்ட்ரால் நார்மலாகி, பிரஷர் நார்மலாகி, உப்பு நார்மலாகி, எல்லாவித தைராய்டு நார்மலாகி, எல்லா கேடுகளை மாற்றி மாற்றி பரிபூர்ண சுகம் எல்லா அவயவங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிலைத்திருந்த ஆளுகை செய்யும். தேவனுடைய மகிமை நாம் ஒவ்வொரு அலங்கரித்து ஆசீர்வாதத்தோடு நடத்து அற்புதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். காரங்கள். Our address: Apostolic Trinity Ministries, Trinity Nagar, near Railway Station, Palliyadi, 629169, Kanyakumari District, Tamil Nadu, South India. For prayers, 9442722846. எங்கள் முகவரி: Apostolic Trinity Ministries, Trinity Nagar, ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, 629169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 9444 27 2846.